அதே போல அதிமுகவுடன் கடந்த 2024 போட்டியிட்டு 2% வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். அதே போல முன்னதாக நடந்த மக்கள் நல கூட்டத்திலும் அனைத்து தொகுதிகளிலும், அதாவது தேமுதிக நின்ற அனைத்து தொகுதிகளிலும் அப்போது விஜயகாந்த் இருந்தார். அவர் எந்த போதும் தேமுதிக நின்ற அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தார்கள் 2016 மக்கள் நல கூட்டத்தில். எனவே கடந்த 4-5 தேர்தலாக தேமுதிகவிற்கு மிகப்பெரிய சறுக்கு ஏற்பட்டது. தொடர் தோல்விகளும் அதாவது கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு ஒரு கேள்விக்குறியாக என்ற நிலையில் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு அதாவது அந்த அளவிற்கு இடம் கொடுப்பது என்பது மிகுந்த கஷ்டமான விஷயமாகும். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பது குறைந்தபட்சம் ஒரு ராஜ்யசபா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜ்யசபா இடம் திமுகவில் கிடைக்கும் என்றால் ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 இடங்கள், அதாவது தற்போது வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி 4 இடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த 4 இடங்களில் அதாவது 2 இடங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் 2 இடங்கள் மீதம் இருக்கிறது. அதில் ஒரு இடம் பட்டியலிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ஒரு இடம் காலியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த இடத்தை தேமுதிகவிற்கு திமுக உறுதி செய்துவிட்டதா என்ற பதிலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதற்கட்டமான சந்திப்பு தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பு இல்லை. ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை கொடுத்து அமைச்சர் ஏவாவேலு மறைமுகமாக, அதாவது இந்த தேமுதிகவுடன் மறைமுகமாக பேசி வந்தார். அது தொடர்ச்சியாக ஏவாவேலு அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்றது. சுதீஷ் அவர்கள் தொடர்ச்சியாக அமைச்சர் ஏவாவேலை சந்தித்து தங்கள் இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் எத்தனை இடங்கள் கொடுப்பீர்கள், ராஜ்யசபா எல்லாம் கொடுப்பீர்களா என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்போது கூட்டணி உறுதி செய்திருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது மிகவும் உறுதியாயிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரேமலதா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தேமுதிக கட்சி என்று ஆரம்பித்து தற்போது முதல் முறையாக அவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் அமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, கடந்த ஒவ்வொரு தேர்தல்களிலும் தேமுதிக மிகப்பெரிய ஒரு சரிவை அமைச்சருக்கு முக்கியமான காரணம் தேர்தல் நிலையில் காலகட்டங்களில் முக்கிய முடிவு எடுக்காலும் இரு கட்சிகளுடனான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை, அதே போல கடைசி கட்டத்தில் தான் ஒரு கூட்டணியை உறுதி செய்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நீங்க இணைப்புல இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.